புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம். சங்கத்தினுடைய தலைவர் மேட்டுப்பாளையம். கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் வனபத்ரகாளி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்த எடப்பாடி பழனிசாமி தற்போது விவசாயிகளுடன் சந்திப்பை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்த பணிகளை தற்போது எல்லா கட்சிகளுமே ஆரம்பிச்சிருக்குது. திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், அனைத்து கட்சிகளுமே இந்த மாதிரி ஒரு கட்டங்களை எடுத்து பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு வந்து முன் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில திமுக தரப்புல பல்வேறு கட்டங்கள் நடைபெற்றாலும் அதிமுக தரப்புல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேர்ல எழுச்சி பயணம் நடைபெறும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில அதன் முதல் கட்டமா மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவில்ல இருந்து இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்து தற்போது துவங்கி இருக்கிறாரு. அதாவது கோவை மாவட்டத்துல தொடங்கி தமிழகம் முழுவதும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில இன்று முதல் கட்டமா அந்த கோவில்ல வனபத்ரகாளியம்மன் கோயில்ல இருந்துட்டு அந்த பிரகாரத்தை தொடங்கி இருக்கிறாரு. இந்நிலையில இதனை இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, சேலத்துல இருந்து இன்று காலை அவரது வீட்டுல இருந்து புறப்பட்ட அவர் பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்ணாரு, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துக்கு வந்திருந்தாரு. அங்கு கட்சியினர் வந்து அவருக்கு ஒரு மிகுந்த ஒரு பலத்த வரவேற்பை வந்து கொடுத்தாங்க. இந்நிலையில கோயில்ல சாமி தரிசனம் செய்து முடித்து விட்டு தற்போது அங்குள்ள தனியார் மண்டபம் ஒன்றுல விவசாயிகளோட அந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே கோயம்புத்தூர் சைட்ல வந்து விவசாயிகளுக்கு போதிய அளவுக்கு வந்து தண்ணீர் வருவதில்லை. அதே மாதிரி பல்வேறு கட்டங்கள்ல வந்து அந்த ஓடைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நதிகள் உள்ளிட்டவர்கள் வந்து சாயப்பட்டறைகள் மூலமாக வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தரப்புலையும் விவசாயிகள் தரப்புலையும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில தன்னுடைய பிரச்சாரத்தை தற்போது துவங்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தற்போது விவசாயிகளோட கலந்துரையாடிட்டு இருக்கிறாரு. இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதனை தொடர்ந்து 3 மணி அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல ரோட் ஷோ ஒன்று நடைபெறுது. இதுல வந்து பல்வேறு கதிர கலந்துக்கிற எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை வந்து தொடர்ந்து சந்திச்சுட்டு வராரு. இதுல வந்து பாஜக தலைப்புல, அதாவது அதிமுகவோட தற்போது பாஜக கூட்டணியில இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பாஜகவோட தலைவர் நயனா நாகேந்திரன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துகிட்டு அடிப்படையில் அந்த ரோட் ஷோல கலந்துக்கிறாங்க. இதனை அடுத்து மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெறக்கூடிய கூட்டம், அதாவது பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு அதன் அடிப்படையில் தற்போது இன்று பேச ஆரம்பிக்கிறாரு. அதிமுக தரப்புல தற்போது வந்து சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிற நிலையில அதிமுக தரப்புல துவங்கப்பட்டு சில நாட்கள் ஆச்சு. ஆனா முதன்முறையா தற்போது கோயம்புத்தூர்ல அதனோட முதல் படிக்கட்டு, அதாவது பிரச்சாரத்தின் முதல் கட்டத்தை வந்து தற்போது கோயம்புத்தூர்ல துவங்கி இருக்கிறார் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார். திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சுட்டாங்க. இதில் வந்து வனத்துறையிலிருந்து வர்றது டவர் அமைக்க வேணும், தொட்டிப்பாலம் 4 கிலோமீட்டர் போடணும். அதனால தான் நம்ம ஒரு மாற்று திட்டமாக நம்ம அமைக்கிறதுக்கு வகுத்து 2ஆக பிரித்தோம். ஒன்று நம்முடைய பவானி பக்கத்திலிருந்து தண்ணி எடுத்து நீரேற்று மூலம், இன்னொன்று இங்கே மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு திருப்பணை கட்டி அதிலிருந்து நீரேற்றி நீங்கள் சொன்னீங்களே அந்த மேட்டுப்பாளையம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த ஏரி குளங்கள் இருக்குதோ அந்த பகுதியில் நிரப்புவதற்காக 2ஆம் கட்டம் அதையும் ஏற்பாடு செய்து விரிவான திட்ட அறிக்கை அதுவும் தயாரி செய்யப்பட்டு அதற்கு தேவையான எவ்வளவு நிதி என்பதையும் கணக்கிடப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அதனால தான் முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடை அவனாசி திட்டம் உங்களுடைய மனம் குளிகின்ற அளவுக்கு, நீங்கள் எப்படி ஒரு 3000 ஏக்கர் விட்டு 3000 ஏக்கர் இல்லை, 1 ஏக்கர் கூட பாசனம் பெறுகின்ற, 1 ஏக்கர் கூட விடாமல் பாசனம் பெறுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்தப்படும். அதற்குண்டான நடவடிக்கை நான் முதலமைச்சராக இருக்கும்போதே எடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் சர்வே பண்ணுவது சற்று காலதாமதம் மட்டுமல்ல, அருமை சகோதரர் தொண்டாமுத்து வரைக்கும் கொண்டு போகணுட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் கவண்டம்பாளையத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, ஆத்தோரம் இருக்கிறவங்களே அந்த தண்ணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு விரிவுபடுத்தினாங்க. எல்லாவற்றையும் கணக்கிலே கொண்டு சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை நாங்கள் தயாரித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட்டுட்டது.
எப்பொழுதும் அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய அரசாங்கம் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். நான் தலைவர் அவர்கள் பேசியது பின்னால கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. என்னுடைய கோரிக்கை சிறிய அளவில் இருந்தது, ஆனால் உங்களுடைய பதில் மிக நீண்ட பதிலாக இருந்தது. நாங்கள் கேட்பதெல்லாம் கீழே பாண்டியராயிலிருந்து இங்கே மேட்டுப்பாளையம் வந்தால் மேட்டுப்பாளையம் தடுப்பணை கட்டி தான் தண்ணி எடுக்கிறோம். கீழே எல்லாம் அப்படி கிடையாது. இங்கே எல்லாம் கால்வாயெல்லாம் போக அதிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அதைத்தான் சேமித்து வைப்பதற்காகத்தான் 6 தடுப்பணைகள் 3 தடுப்பணைகள் இப்பொழுது முடிவெற்றது. மீண்டும் 3 தடுப்பணைகள் இந்த ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதனுடைய உயரத்தை குறைச்சி பாருங்க எப்படிலாம் விவசாயிகளை பலி எடுக்கிறாங்கன்னு. நான் கிட்டத்தட்ட உயரமாக அந்த உபரி நீர் வீணாகக்கூடாதுன்றதுக்காக போட்டேன். அந்த எஸ்டிமேட்லாம் குறைச்சி அதை வச்சு இப்போ அந்த தடுப்பணை கட்டிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டது என்பதை மீண்டும் ஒருவரை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டார். நிகழ்த்துறை அமைச்சராக இருந்தவர், உங்களிடத்தில் நான் பேசுவதற்கு அதிகம் இல்லை. ஆகவே செங்கல் கால்வாயினுடைய புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.